அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரில் தாங்க இருக்கோம். பையூரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அம்மன் டைரி ஃபார்மில் தான் இருக்கும். இந்த அம்மன் டைரி ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சினை மாடுகள் அப்புறம் கிடாரி கன்றுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த சினை மாடுகளோட வீடியோ பதிவும் ஃபஸ்ட்டு பண்ணுறோங்க. அப்புறமேலு கிடாரி கன்றுகளோட வீடியோ பதிவும் நம்ம பண்ணுறோம். இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போலாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. சாய்குரு மகாராஜா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. சாய்குரு மகாராஜா நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா இப்போ உங்கள் பேர் அறிமுகப்படுத்திங்கண்ணா. நான் என் பேர் வந்து முனியப்பண்ணா. ஓகே. ஸ்ரீ அம்மன் டைரி ஃபார்ம்னு சொல்லிட்டு பையூரில் இருக்குண்ணா. இது கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர்ண்ணா. சரிங்கண்ணா. நம்ம ஹைவேல இருக்குண்ணா. ஓகேங்கண்ணா. இது எந்த இடம்னா கிருஷ்ணகிரிலேருந்து வந்தால் நம்ம ஊருக்கு வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ண்ணா. ஓகே. தருமபுரியிலேருந்து வந்தால் 25 கிலோமீட்டர்ண்ணா. சரி சரிங்கண்ணா. சென்ட்ரலாக ஹைவேலே இருக்குண்ணா. ஹைவேலேயே இருக்கு. ஆமாங்க. அலைய தேவையில்லை உங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 200 மீட்டர்லேயே இருக்குண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அண்ணா இப்போ நம்மள்ட்ட இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன சினை மாடுங்களா? ஆமாண்ணா, சினை மாடு. அண்ணா இப்போ இன்னைக்கு நம்மள்ட்ட எத்தனை சினை மாடு இருக்குங்கண்ணா? நம்ம கிட்ட 10 சினை மாடு இருக்குண்ணா. 10 சினை மாடு இருக்கு. ஆமா. இப்போ இது என்ன ரெண்டாவது ஈத்தா? இல்லைண்ணா, எல்லாம் தலையீத்து கிடையாது தானே. சரிங்க, தலையீத்து கிடையாது தான். ஆமா. ஆனா தலையீத்து கிடையாது எல்லாம் 9 மாசம் சினையா எப்படிங்கண்ணா? இல்லைண்ணா, 7.5 மாசம் 8 மாசம். 7.5 மாசம் 8 மாசம். ஆமாங்க. ஓ, இது பாருங்க 7.5 மாசம்னு பல்லு போடல. சரிங்கண்ணா. இது பல் போடாத கிடையாது. ஆமாங்க. 7.5 மாசம் தான் ஆகுது. 7.5 மாசம் தான் ஆகுதுங்க. ஆமாங்க. ஆனா நீங்க எதனால நான் இந்த மாதிரி 7.5 மாசம் 8 மாசம் அந்த மாதிரி எடுக்கிறீங்க? அண்ணா இது வந்து 7.5 மாசம் சென்னையில 7.5 8 மாசம் தான் நான் வந்து வெளி மாநிலத்துக்கு போறவங்க எல்லாம் கேக்குறாங்கண்ணா. சரிங்கண்ணா. அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி இருந்தால் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வசதியாக இருக்குது. ஓகே. அவங்க கிட்ட போயிட்டு 1 மாதம் 1.5 மாதம் எல்லாமே வளர்ந்தா அவங்க சாப்பாடு செட் ஆகி குட்டி போட்டால் கரெக்டாக பால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். சரி சரி. அதுக்காக அந்த மாதிரி கேட்குறாங்கண்ணா. ஆனால் இப்போ வெளி மாவட்டங்களுக்கு தஞ்சாவூர் அந்த பக்கம் வெளி மாவட்டங்கள் புதுக்கோட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி அந்த மாதிரி மாவட்டங்களுக்குலாம் கேட்குறாங்க உங்கள்கிட்ட. ஆமாண்ணா. என்ன எப்படி கிளைமேட் எப்படிங்கண்ணா செட் ஆகும்? எப்படி என்னங்கண்ணா? கிளைமேட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. அந்த பக்கமும் செட் ஆகும். இதெல்லாம் ஓகே. ஒன்றும் செட் ஆகாதெல்லாம் போகாது. சரிங்கண்ணா. அவங்க வளர்த்து பழக்கம் இல்லைண்ணா, புதுசாகிறதுனால அவங்க ஒரு டவுட்டு கேட்குறாங்க, அவ்வளோதான். அவங்க போயிட்டு வளர்த்தாங்கன்னா இப்போ நம்மகிட்ட நிறைய பேர் வாங்கிட்டு போயிருக்கிறாங்கண்ணா. ஓகே ஓகே. மதுரை அதுவும் திருநெல்வேலிக்காரெல்லாம் வந்து அந்த பக்கம் இந்த மாடெல்லாம் தாங்காதுன்னு சொன்னாங்க. சரிங்கண்ணா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வாங்கிட்டு போய் நல்லா தானே இருக்கு. ஓகே ஓகேங்கண்ணா. ஆனா இப்ப மக்களுக்கு என்ன டவுட்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளி மாவட்டங்களுக்கு வந்தா தாங்குமா தாங்காதான்ங்கிறத ஒரு டவுட். ஆமா. சரிங்களா. இப்ப வந்து இந்த 8.5 மாச சினை 8 மாச சினையில இருக்கு உங்கள்கிட்ட. ஆமாங்க. அப்படி இருக்கிறப்ப அங்க போய் செட் ஆகும் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாண்ணா. சரிங்கண்ணா. ஆனா இப்ப இந்த சினை மாடு என்ன விலைங்கண்ணா வரும்? இது ஒரு 80 ரூபா வரும்ண்ணா. 80,000 ரூபா. 80,000 ரூபா தலையீத்து. ஆமாண்ணா, தலையீத்து. சரிங்கண்ணா. ஒரு 7.5 மாசம் ஆகுது சினை, அவ்வளோதான். 7.5 மாசம் சினைங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா. இது காம்பு எல்லாமே சுத்தமா இருக்கு. சுழி சுத்தமும் இருக்குண்ணா. ஏன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் அந்த பக்கம் ஈரோடு அந்த மக்கள் 100% சுழி பார்ப்பாங்க. ஆமா ஆமா. நம்ம ஏரியாவில் பார்க்க மாட்டாங்க. ஓ, உங்க ஏரியாவில் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஏரியாவில் சுழி சுத்தம் யாரும் பார்க்க மாட்டாங்க. கை கால் நல்லா இருக்கணும், பிரீடு இருக்கணும், மாடு தரமா இருக்கணும், பிரீடு இருக்கணும், அதுதான் பார்ப்பாங்க. ஓகே ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த மாடு எத்தனாவது ஈத்துங்கண்ணா? இதுவும் தலையீத்து தாங்க. 2 பல்லு. சரிங்கண்ணா. இது பாரு நல்ல சைஸ் மாடு. இதுக்கு வந்து சுழி பாருங்க 2 இருக்குது. 2 சுழியாங்கண்ணா? ஆமாங்க. பாருங்க 2 சுழி இருக்குது. சரி சரிங்க. 2 சுழி இருந்தாலும் இங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நாம வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது இப்போ 1.10க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். 1,10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க? ஆமாங்க. சரி சரிங்கண்ணா. சுழிலாம் வந்துட்டு இங்க பார்க்க மாட்டாங்க யாரும். நம்ம பெங்களூரு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஓகேண்ணா, இந்த ஏரியாலாம் வந்து சுழி யாரும் பார்க்க மாட்டாங்க. மாடு வந்து தரமா இருக்கா, பிரீடு இருக்கா, ஓகேண்ணா, நல்லா கறக்குமா, அதுதான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? சரி சரிங்கண்ணா. நீங்க சுழி வந்து இந்த பக்கம் சேலம், இது ஈரோடு, கோயம்புத்தூர், சரிங்க, அந்த மாதிரி சில பேர் கேட்பாங்க. அதுவும் இப்பெல்லாம் நாலேஜ் மாறி போச்சுங்க. ஓகே. அவங்களும் சொன்னா அதெல்லாம் ஒன்றும் பாக்குறது இல்ல. சரிங்க. மாடு நல்ல குவாலிட்டி இருந்தா வாங்கிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரிங்கண்ணா. அண்ணா இப்போ உங்களுக்கு எத்தனை வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்ணா? அண்ணா நம்ம 25-30 வருஷமா இந்த ஃபீல்டில் தானே இருக்கிறோம். ஓகே ஓகே. சரிங்கண்ணா. இந்த மாடு வந்து இப்போ நீங்கள் 1.10க்கு எடுத்திருக்கீங்க, என்ன விலைனா கொடுப்பீங்கண்ணா? ஒரு 5,000 வந்தா 1.15 வந்தா கொடுத்துடலாம்ண்ணா. 1.15 வந்தா கொடுத்துருவீங்க. இந்த மாடு எங்கேருந்து எடுத்தீங்கன்னா? நம்ம லோக்கல் தானே. கண்ணுக்குட்டி வந்து சிந்தாமணிது.
இது இங்க நம்ம லோக்கல்ல கொடுத்துருந்தோம். ஓ, கண்ணுக்குட்டி எடுத்து நீங்க லோக்கல்ல கொடுத்துருங்க. ஆமா, அவங்க வந்து வளர்த்துட்டு பின்ன நம்மளுக்கே திருப்பி கூப்பிடுவாங்க. சரிங்கண்ணா. அங்க எடுத்ததுண்ணா. ஆமாங்க, நம்ம வாரானா ஒரு 20 மாடு கொடுப்போம், சேல் பண்ணுவோம். சரிங்கண்ணா. அவ்வளவுதான், 2000 ரூபாய் வச்சு கொடுப்போம். நம்ம அன்னைக்கு வந்தா கொடுக்கலாம், ஒன்றும் தாராளமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. சரிங்கண்ணா. அண்ணா அடுத்து இந்த மாடுங்கண்ணா. இது இன்னும் பல் போடலைங்க. சரிங்கண்ணா. இது 8.5 மாசம் ஆகுது. ஓ, பல்லு போடல, 8.5 மாசம் ஆகுது. ஆமா, 8.5 மாசம். ஃபர்ஸ்ட் பார்த்த கிடையும் பல் போடல, அது 7 மாசம் ஆகுது. ஓகே. ஆனா பல் போட்ட கிடைக்கும் பல் போடாத கிடைக்கும் ரேட் டிஃபரெண்ட் வருமா எப்படிங்கண்ணா? டிஃப்ரெண்ட்னா பல்லு போடாதா ஒரு 5000 தாசி விற்கும். சரிங்கண்ணா. அது ஒன்றும் பல்லு போட்டதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரு 5-6 மாசம் டிஃப்ரெண்ட்ல இருக்கும். ஓகே. இது என்னன்னா வளர்ச்சி கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லா வளர்ந்தா முன்னாடியே சென்னைக்கு போட்டுருவாங்க. இதெல்லாம் நல்லா வளர்த்து கொடுத்துருக்காங்க. ஆமா, இதெல்லாம் நீங்க கெடேரியா ஃபார்மேட் கொடுத்தது? ஆமா, கெடேரியா நம்ம கொடுத்தது தான். சரி, அப்படி கொடுத்தது உங்களுக்கு வளர்த்து அவங்களே கொடுத்துட்றாங்க? ஆமா ஆமா ஆமா. ஆனா இப்ப நீங்க மாடு வாங்கவும் செய்றீங்களா? ஆமா, உங்கள்ட்ட வந்து நல்ல பிரீடு குவாலிட்டியில ஹெச்எப் மாடு இருக்குன்னா அதுவும் வாங்கிக்குவீங்க? அந்த மாதிரி இருக்குது. சுழி டபுள் இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, எப்படின்னா சுழி இருக்கட்டும். ஓ, மாடு ஆனா பிரீடு இந்த மாதிரி இருக்கணும். மாடு வந்து பிரீட் குவாலிட்டி இருக்கணும், உங்களுக்கு சுழி தேவையில்லை. சுழி பத்தி நமக்கு ஒன்றும் தேவையில்லை. சுழியில கேக்குறாங்கனால நீங்க நல்ல சுழியா வாங்கி கொடுத்துருவீங்க? அது மாதிரி வேணுன்றவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். இது பாருங்க, இதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது. ஓகே ஓகே. சுழி எல்லாம் காட்டாது. அது மாதிரி நம்ம சுழியே இருந்தாலும் வாங்கிக்குவோம். காம்பு கிம்பெல்லாம் பாருங்க, அதுக்கு எப்படி இருக்குது. ஓகேண்ணா. ஓகே. நல்லா ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்கும். இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 1.5 மாசம் மேய்க்கணும். சரிங்க. அதுக்குள்ள நல்ல சைஸ் வந்துடும் மாடு. இன்னும் நல்லா மடி எல்லாமே வந்துடும். பாருங்க காம்பெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. ஓகே ஓகே. மடி கூச்சம்லாம் இல்லை? அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாதுண்ணா, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. பிரீடுக்கு இல்ல, பிரீடுக்கிற மாடு அந்த மாதிரி மடி கூச்சம்லாம் வராது. கிராஸ் மாடுனா தான் மடி கூச்சம் வரும். ஓ, பிரீடுக்கிற மாடு எந்த மாட்டுக்கும் அந்த மாதிரி வராது. இது ஒரிஜினல்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கண்ணா, அதை சொல்லுங்கண்ணா கொஞ்சம். பாருண்ணா, அந்த முகம் இருக்குதுங்களா, மண்டை, அந்த ஷோக்கு, கை காலு, சரிங்கண்ணா, அந்த கலருங்க, இதை வச்சுதான் பிரீடு கண்டுபிடிக்க முடியும். கலர் வந்து இந்த டார்க் கலரா இருக்கணுங்கிறீங்க? ஆமாங்க. சரி, இது தோல் எப்படி இருக்கு பாருங்க, நைஸு பாத்தீங்களா? அதான் மின்னுது பாருங்க, இந்த மாதிரி இருக்கணுங்க பிரீடு. சரிங்க சரிங்க. ஷைனிங் இந்த மாதிரி வரணும். ஆனா இப்ப உங்கள்ட்ட மாடு எடுத்துட்டு போறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் என்ன ஏதாவது சொல்லியிருக்காங்களா? என்ன கம்ப்ளைண்ட் வரும், ஏதாவது இருக்கா? ஏதாவது இருந்தா கூப்பிட்டாங்கன்னா நாங்க அதுக்கு உடனே பதில் சொல்லுவோம். ஓகே. அது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லுவோம். சில பேர் தெரியாம கூட வாங்கிட்டு போவாங்க. ஓகே ஓகேண்ணா. அவங்க இந்த மாதிரி ஏதாவது காய்ச்சல் வருது, அந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னு ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா நாங்க சொல்லுவோம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இந்த மாடு எத்தனாவது ஈத்து மாடுங்கண்ணா? இதுவும் தலையீத்து தானே. நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே தலையீத்து தான். தலையீத்து எல்லாமே தலையீத்து தான். ஓகே ஓகே. சரிங்க. ஆனா இந்த மாடு என்ன விலைங்க வரும்? இது ஒரு 1.5 வரும்ண்ணா. 1,05,000 ரூபா. ஆமாங்க. 2 பல்லு. 2 பல்லு. ஆமாங்க. ஓகே. இது எத்தனை மாசம் சென்னையில இருக்குங்க? இது இப்போ ஆயிடுச்சுண்ணா, 8.5 மாசம் ஆயிடுச்சு. 8.5 மாசம் ஆயிடுச்சு. 8.5 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20 நாள் டைம் இருக்குண்ணா, அவ்வளவுதான். 20 நாள் டைம் குட்டி போறதுக்கு. ஓகே. பாருங்க, நல்லா கிளீனா இருக்குது பாருங்க. கீழெல்லாம் நல்லா சுத்தமா மடியெல்லாம் வச்சாச்சு. அதே மாதிரி பாருங்க, காம்பு கும்பெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் எடுப்போம். காம்பு, அதே மாதிரி மாட்டு குழம்பு எல்லாமே செக் பண்ணி தான் எடுப்போம். சரி சரி சரி. அதே மாதிரி பாருங்க, இது எப்படி பாருங்க, பாத்தீங்களா, சுத்தமா இருக்குங்க. காம்பு கம்ப்ளைண்ட்ல இந்த காம்பு பிரச்சனை வராது? அதெல்லாம் ஒண்ணுமே வராதுண்ணா. ஓகே. ஆனா இது மிஷின் போட்டுக்கலாமா? நீங்க மிஷினும் போட்டுக்கலாம், கையிலையும் கறந்துக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இந்த காம்பு எல்லாத்துக்குமே செட் ஆகும். காம்புனா இப்படி இருக்கணும். ஆமா, ஓர்ஸா. ஆமா. சரி சரி. அதே மாதிரி பாருங்க, இது எல்லாம் நைஸ். நல்லா பாருங்க, அது சாப்பிட்றது பாருங்க எப்படி இருக்குது. இங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரியும் எப்படி சாப்பிட்டு நல்லா முழுகி நல்லா முழுங்கி, நீங்க தாலி வச்சா முழுங்கி தான் குடிக்குங்க. அந்த அளவுக்கு. அதனாலதான் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால தான் இந்த மாதிரி உடம்பு இருக்குது, மாடு வளர்ச்சி இருக்குது. இந்த முகம் தான் நல்ல பிரீடு. ஆமா 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 ஆமா. ஆனா இப்ப நம்ம ஒரு 3 வீடியோ 4 வீடியோ பக்கம் பண்ணியிருப்போம். ஆமாங்கண்ணா. உங்களுக்கு கஸ்டமர்லாம் எப்படிங்க? நிறைய வராங்கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. நிறைய வராங்க, வாங்கிட்டு போறாங்க. அதுவும் ஒரு டைம் 2 டைம் வாங்கிட்டு போனவங்களாம் திருப்பி இப்போ கேட்டே தான் இருக்கிறாங்க. மாடு கேட்டுட்டு? ஆமா, மாடு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. கம்ப்ளைண்ட் எதுவும் வரல இல்லைங்கண்ணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, எது இருந்தாலும் நாங்கள் கூப்பிட்டா சொல்லுவோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே.
ஆனா இப்ப உங்கள்ட்ட 20 மாடு வந்திருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் இப்ப மாடு கம்மியா தான் இருக்குன்னா என்ன காரணம்? ஆனா இப்போ நேத்து சனிக்கிழமை அட்வான்ஸ் போட்டிருந்தாங்க. மக்கள் கேட்பாங்க, 20 மாடு இருக்கு நீங்க பண்ணிருக்கீங்க அப்படி கேட்பாங்க. இப்ப அது என்னன்னு கொஞ்சம் சொல்லிருங்க தெளிவா. ஆனா இப்போ நேத்து சனிக்கிழமை வாங்கியிருந்தாங்க. சரிங்க. சனி ஞாயிறு பேங்க் லீவுன்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் எடுக்கிறதா இருந்தது. ஆனா இன்னைக்கே பணம் போட்டாங்க. அதனால இப்போ ஒரு 7 மாடு ஏத்திட்டாங்கண்ணா. ஓகே. ஆமா. எந்த ஊருக்கு போயிருக்குண்ணா? அது வந்து இப்போ குஜராத் போயிருக்குதுண்ணா. குஜராத்? ஆமா. ஓ, வெளி மாநிலங்களுக்கு எடுக்கிறாங்க. அது ஒரே லாட்டா வாங்கிட்டு இருந்தாங்க. சரிங்க. அது எடுத்துட்டாங்கண்ணா, போயிடுச்சு. ஓகே. நமக்கு எப்பயுமே வந்து திங்கக்கிழமை மாடு போயிரும்ண்ணா. திங்கக்கிழமை மாடு திங்கக்கிழமை விற்பனை ஆயிரும். அதான். ஆனா அதே மாதிரி மாடு வேணும்னாலும் திங்கக்கிழமை முன்னாடியே கூப்பிடணுங்களா? இல்ல, நீங்க முன்னாடி எப்பனாலும் வரலாம். மாடு எப்பனாலும் இருக்கும். அது அவங்க பேட்ச் கேட்டதுனால போயிடுச்சு. ஆமா போயிடுச்சு. சரிங்க. மற்றபடி மாடு நீங்க எப்போ வந்தாலும் இருக்கும். ஓகேண்ணா. நான் இப்போ நம்ம வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 25-30 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம்ண்ணா. சரிங்க. இதெல்லாம் கண்ணுக்குட்டி நம்ம சிந்தாமணில எடுத்துட்டு வருவோம், இங்க கிராமத்துல கொடுப்போம். ஓகே. வளர்க்குவாங்க. சரிங்க. வளர்த்து மாடானா நம்மளுக்கு கூப்பிடுவாங்கன்னா அப்போ நம்ம வாங்கிட்டு வந்து கொடுப்போம். அதே மாதிரி இப்போ நம்ம கிட்ட வந்து கஸ்டமர் வாங்கிட்டு போறாங்கனாலும் ஓகேண்ணா, அவங்களுக்கு நம்ம வந்து இந்த காம்பு கம்ப்ளைண்ட் இருக்கிறது, மாட்டுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறது, அந்த மாதிரி மாடு கொடுத்துறது, அப்புறமா வந்து அவ மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு எல்லாம் வரதில்லைண்ணா. நம்ம அந்த மாதிரி வேலைக்கு போறதில்ல. சரிங்க. அதாவது விலை ஒரு ரூபாய் 2 ரூபாய் கூட இருக்கும், பொருள் வந்து தரமா இருக்கும். ஆமாங்க, தரமா இருந்தா தான் நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி தரம் இல்லாத நம்ம வாங்குறதும் இல்ல, விலைக்கு கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து இங்க மக்களை ஏமாத்தி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க போன் பண்ணா எடுக்காம போறது, அது ரெஸ்பான்ஸ் பண்ணாம போறது, அதெல்லாம் கிடையாதுண்ணா. பொருள் நல்லதா கொடுப்போம். 1000-500 முன்ன பண்ணி இருக்கும் விலையில. வாங்கிட்டு போனாலும் வாங்கிட்டு போறவங்களுக்கும் யூஸ் இருக்கும். அதே மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காதுண்ணா. அந்த மாதிரி பொருள் தான் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி வந்துட்டுனா நம்ம அண்ணன் சாய்குரு மகாராஜா சேனல்ல தான் போடுறோம். அப்படியே இதெல்லாம் நம்ம ஏமாத்தி ஏதாவது கொடுத்துருந்தா கூட அப்படி இருந்தாலும் வந்து கமெண்ட்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்க அதை கூட பார்க்கலாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. அந்த மாதிரி வந்து நம்ம நடக்காதுங்க. நம்ம கமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா ராங் கமெண்ட் வரல. அப்படி வராதனாலதான் நம்ம உங்கள்கிட்ட நீங்க கூப்பிட்டோன்னு உடனே வரோம். ஆமா. சரிங்களா? இல்லைன்னா நம்ம வந்து அப்படி மக்களுக்கு நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு தெரிஞ்சா நம்ம அந்த பக்கமே நம்ம அதுதான் நீங்க பாத்துருப்பீங்க இல்லையா? ஆமா. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வராதுங்க. அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது இல்லைங்க. ஓகேண்ணா. நண்பர்களே, இங்க பாருங்க எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான காளையா இருக்கு பாருங்க. இந்த காளை வந்து ஹெச்எஃப் காளை தாங்க. ஹெச்எஃப் காளை நம்ம அம்மன் டைரி ஃபார்ம்ல தாங்க இருக்கு. இங்க பாருங்க, இந்த காளை வந்து அதாவது எப்படி சொல்றது சொல்லுங்க, அதாவது யானையில பாதி இருக்குங்க. உண்மையாலுமே நம்ம ஒரு பேச்சுக்குன்னு சொல்ல யானையில பாதின்ட்டு, இந்த காளை பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமான காளை. ஹெச்எஃப் காளை தான். இந்த காளை வந்து அண்ணன்ட்ட விற்பனைக்கு தான் இருக்குங்க. பாருங்க, இந்த காளையை வந்து இதே காங்கேயம் காளை இல்லை மைசூர் ரக காளையாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் நிற்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பாய்ச்சலாக இருக்கும். ஆனால் இந்த காளை பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்க, ஒத்த கயிறில் தான் கட்டியிருக்காங்க. பாருங்க, ஒத்த கயிறில் தான் கட்டியிருக்காங்க. எவ்வளோ சாதுவாக குழந்தை மாதிரி இருக்கு பாருங்களே. இங்கே பாருங்க. அண்ணா, இந்த காளையை பற்றி சொல்லிருங்கண்ணா. இந்த காளை நீங்கள் எங்கே எடுத்தீங்க? இந்த காளை வந்து எப்படி, எத்தனை பல்லு, என்ன ஏதுன்னு மக்களுக்கு டீட்டெயில் சொல்லிருங்கண்ணா. ஆனா இது வந்து நம்ம பெங்களூர்ல ஒரு பெரிய டெய்ரி ஃபார்ம்ல எடுத்தோம். ஓகேண்ணா. அவங்க பிரீடிங் தான் வச்சிருந்தாங்கண்ணா. சரிங்கண்ணா. அவங்க இதுக்கு பின்னாடி ஒரு காளை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இது கொடுத்தாங்க. நம்ம எடுத்துட்டு வந்தோம். நம்மளும் பிரீடிங் தான் பண்றதுக்காக எடுத்துட்டு வந்தோம். ஓகேண்ணா. இப்போ நம்ம வந்து ஒரு 5-6 மாசமா பிரீடிங் பண்ணிருக்கிறோம். இப்போ வந்து கொடுத்துடலான்னு இருக்கிறோம்ண்ணா. ஓகேண்ணா. பாருங்க, இது பாருங்க எப்படி இருக்கு. இது வந்து பல்லு இப்பதானா 4 பல்லு. நான் 2 பல்லு எடுத்தேன். இப்போ வந்து 4 பல்லு ஆயிருக்குது. 4 பல்லு ஆயிருக்கு. ஆமாங்க. இது இளமாடு தான். ஆமாங்க, எலசு தான், இளங்கால தான். ஆமாங்க. மண்டை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குதுங்க. இதுதாங்க பிரீடு. ஓகேண்ணா. இது வந்து சிவாஜி ஹெச்எப்னு சொல்லுவாங்க, சிவப்பு மர. ஓகே. இது வந்து நீங்க அதே மாதிரி இந்த காளை வந்துட்டு அவங்க கிட்ட நல்ல பிரீடுக்கு ஒரிஜினல் ஹெச்எப் குட்டி தான் பிறந்திருக்குதுங்க. இது ஓகேண்ணா. பெரிய மாட்டுக்கு தான் இது போட்டிருந்தாங்க. அவங்க வச்சிருக்கிறது எல்லாமே 35 லிட்டர் 40 லிட்டர் கறக்கிற மாடு தான் வச்சிருக்கிறாங்க. சரிங்கண்ணா. அதுக்கு இதுதான் காளை தான் வச்சிருக்கிறாங்க, அவங்க வச்சிருந்தாங்க. இப்போ இது வந்து நீங்க நல்ல ஹெச்எப் மாடு இருக்கிற
மாட்டுல பிறந்தா இதே மாதிரி 100% எச்சப் பிறக்குங்க. இந்த மாதிரி சிவப்பு மாதிரியே பிறக்கும். இந்த மாதிரி கலர் கிடைக்கிறது இல்லைங்க. இந்த கலருக்காக தான் லைக் பண்ணி நாமளே எடுத்துட்டு வந்தோம். ஓகேண்ணா. சிவப்பு மரம் நிறைய இதுல கூட நம்ம யூடியூப்ல கூட கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சிவப்பு மர கண்ணு கிடைக்குமா, சிவப்பு மர கண்ணு கிடைக்குமான்ட்டு. ஆனா கிடைக்கிறது இல்லைங்க, கிடைக்கிறது இல்ல. கருப்பு இருந்தா கிடைக்கும். கருப்பு வெள்ளம் தான் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி ரகத்துல கிடைக்கிறது இல்ல. ஓகே. ஆனா இவ்வளவு சாதுவா இருக்குது. ஹெச்எப்ல எல்லா காலையுமே இவ்வளவு சாதுவா இருக்காதுன்னா? அப்படிலாம் இருக்காதுன்னா இது இந்த பழக்கம் அந்த மாதிரிங்க. பாருங்க என்னோட உயரமா இருக்கும் பாருங்க. ஹைட் எப்படி இருக்கு பாருங்க. என்னோட உயரமா இருக்கும். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஓகே. அதே மாதிரி நீங்க கிராஸ் மாட்டுக்கு இந்த மாடு காலைக்கு சேர்த்தனால் கூட, அதாவது ஹெச்எப்ல கிராஸ்ல இருக்கிற மாட்டுக்கு சேர்த்தனா கூட 75% உங்களுக்கு ஹெச்எப் பிறக்கும். ஓ அதான் இது அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த மாதிரி இடத்துல இருந்த காலை தான் இது. உண்மையாலுமே பாத்தீங்கன்னா காலை நல்லா நெகு நெகுன்னு கண்ணாடி மாதிரி மின்னுதுங்க. பாருங்க எப்படி இருக்கு தோல் ஷைனிங் பாருங்க. அதாவது இந்த அண்ணன் சொல்றதை விடுங்க, நம்மளே வந்து சொல்றோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க அந்த முகம்லாம் பாருங்க நல்ல அப்படியே கண்ணாடி மாதிரி மின்னுதுங்க. எப்படின்னா பாருங்க எப்படி இருக்கு, ஒரு பட்டு துணி போத்துன மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே நம்ம அப்படி சொல்ல முடியாது, நானும் சொல்லியிருக்க மாட்டேங்க. ஆனா அந்த பட்டு துணி போத்துன மாதிரி தான் இருக்கு அந்த நெகுநெகுப்பு, அந்த தன்மை எல்லாம் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அதாவது எப்படி சொல்றது, தீவன முறை வந்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஹைட்டு வெயிட் இருக்கிறது காரணமே. சாப்பாடுலாம் எது கொடுத்தாலும் சாப்பிடணும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சரி சரிங்கண்ணா. ஆமாம். இங்க பாருங்க இந்த காளை வந்து என்ன பாய்ச்சல இருக்கா, எப்படி சாதுவா இருக்குன்னு இப்ப அண்ணன் வந்து அவுத்து காமிக்கிறார் பாருங்க. ஒத்த கயிறு போட்டு தான் கட்டியிருக்காரு. இங்க பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க சாதுவா தான் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாதுங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆனா இப்ப இந்த காளைக்கு வந்து என்ன விலைன்னு சொல்றீங்க? நான் இது 1.25 சொல்லுதுண்ணா. அதாவது இல்ல இந்த காளை வந்து ஒரு 100 மாடு 50 மாடு ஹெச்எப் மாடு வச்சிருக்க அந்த மாதிரி இருக்கிற பண்ணைக்கு எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்லைண்ணா, நல்லது. ஓகே ஓகே. அவங்க வச்சுக்கிறது இது ரொம்ப ரொம்ப நல்லதுண்ணா. நல்ல பிரீட் குவாலிட்டியில எடுத்துக்கலாம். பாருங்க காளைய நிமிர்ந்து நிக்கிறப்ப பாருங்க எப்படி இருக்கு, ஜம்முன்னு இருக்கு பாருங்க. இவ்வளவு பிரம்மாண்டமான காளை. ஆனா இந்த காளைக்கு என்ன விலைன்னா சொல்றீங்க? ஆனா 1.25 சொல்றேண்ணா. 1,75,000 ரூபா. ஆமாண்ணா. சரிங்கண்ணா. ஒரு 1,60 65 வந்தா கொடுக்கலாம்ண்ணா. 1,60,000 ரூபா 65,000 ரூபா வந்தா கொடுத்துருங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. கூப்பிடுவாங்க, கண்டிப்பா கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுண்ணா தரலாம். ஏன்னா இந்த மாதிரி காளையெல்லாம் நிறைய நம்மள்ட்ட கேட்டுட்டு இருக்காங்கண்ணா. இந்த மாதிரி கலர் கிடைக்காதுண்ணா. கலர் ஆமா இந்த மாதிரி ஹெச்எப் கருப்பு வெள்ளை கிடைக்கும். இது சிவாஜி ஹெச்எப். இந்த மாதிரி கலரு, இந்த மாதிரி கலர் கிடைக்காதுண்ணா. சரிங்க, ரொம்ப ரேர். ஓகேண்ணா ஓகேண்ணா. சரிங்கண்ணா ஓகேண்ணா. நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல்ல இருந்து நேரில் கூப்பிடுவாங்க. சரிங்கண்ணா. அவங்களுக்கு மாடு வேணும்னு கூப்பிடுவாங்க. அவங்க கரெக்டாக ஃபோன் கால் அட்டன் பண்ணிட்டு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்க. சரிண்ணா சரிண்ணா. சரிங்கண்ணா ஓகேண்ணா. வணக்கண்ணா. நன்றிங்கண்ணா. மாடா கிடைக்குண்ணா. ஓகேண்ணா. அதே மாதிரி வாங்கிட்டு போய் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க கூப்பிட்டோம்னா நாங்கள் நல்ல முறையில் எந்த டவுட்னாலும் நம்ம கிளியர் பண்ணி தருவோம்ண்ணா. ஓகேண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்கண்ணா ஓகே. சரிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. நன்றிண்ணா. ஓகே நன்றிங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்ரீ அம்மன் டைரி ஃபார்மில் மாடுகளை வாங்கும்போது தரமான முறையில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மாடுகளில் ஏதாவது குறைகள் இருந்தால் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல் பொறுப்பாகாதுங்க. இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.